ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம். அருமையான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா உப்புமா செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எல்லாம் ஷாக் ஆகுவீங்க. ஏன்னா உப்புமானாலே யாருக்குமே பிடிக்காது. இதேவாக்கா நீங்கள் அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில், அதே சமயம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலையும் நம்ம பண்ண போகிற உப்புமா. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மாதிரி உப்புமா நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உப்புமா வேணானே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு உப்புமா தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 200 கிராம் வெள்ளை ரவை வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்து நல்லா கலர் மாதிரி பொன்னிறமாக வரணும். அந்த மாதிரி வறுத்தாதான் நம்ம உப்புமா வந்து உதிரியாக வரும். உப்புமாவில் வறுக்காமல் நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா அந்த ரவை வந்து களி போல் கொலன்னு இருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்டால் இதில் கொஞ்சம் நெய் விட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அந்த ரவை நம்ம வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல மணம் வந்து லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த டைம் வந்து நமக்கு நல்லா ரவையை வறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா தீயை வந்து மிதமான தீயில் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரவை கருகாமல் இருக்கும். இப்போ அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ரவையை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து வந்து அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, அடுத்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு பொன்னிறமானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, அப்புறமா பச்சை மிளகாய் வந்து 3, ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வதக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பொன்னிறமாக நம்ம வறுப்போம் பார்த்திங்களா, குழம்புக்கெல்லாம் வறுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரியெல்லாம் வறுக்க தேவையில்லை. வெங்காயம் பச்சை மிளகாயோட இந்த பச்சை மணம் மாறினா போதும். அந்தளவுக்கு நம்ம வறுத்துட்டா போதும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரவை எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக ஒரே ஒரு கிளறிட்டு தண்ணி சேர்த்துடலாம். இந்த கப்பில் தான் நம்ம ரவை எடுத்தோம் இல்லையா, அதில் தான் தண்ணி 1, 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துடலாம். பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கிளறிக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டிங்கன்னா சட்டுன்னு வந்து தண்ணி வற்றிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கலக்குனிங்கன்னா உங்களுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கட்டியாக வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் வராது. பாருங்கள், இப்போவே நம்ம சிம்மில் வச்சு கலந்தப்பவே தண்ணி வந்து நல்லா வற்றிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா நம்ம போடுறப்பயே சுத்தமாக தண்ணி இல்லாமல் போயிடும். நம்ம வந்து இப்போ வேக வைக்கிறது வந்து நம்ம வந்து அந்த தண்ணியில் வந்து வேக வைக்கக்கூடாது. நம்ம போட்டதுமே இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக வற்றிட்டு நம்ம அந்த சிம்மில் வச்சு அந்த ஆவிலேயே வேக வைக்கணும். அப்போ தான் உப்புமா வந்து நல்லா உதிரியாக நல்லா வெந்து வரும். நீங்கள் தண்ணியிலேயே வேக வச்சிட்டிங்கன்னா அது கூழ் மாதிரி ஆயிரும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து ஃபுல் சிம்மில் தான் இருக்குது. ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் எடுத்து கிளறி விட்டுடலாம். கிளறியாச்சு. மறுபடியும் மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. பாருங்கள், அவ்வளோதான். சூப்பரான ஒரு உப்புமா அடுத்து 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி சிம்மில் வச்சு வேக வச்சிட்டோம்னா ரவை வந்து அருமையாக வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. நல்லா உதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கே. கட்டியாக ஒன்றும் கூட இல்லை, ஆனால் உதிரியாக இருக்குது பார்த்திங்களா, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேங்காய், அதுவும் நம்ம இதில் தேங்காய் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை விட டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். நீங்கள் துருவி போடுறதுக்கு பதில் சின்னதாக வெட்டி நீங்கள் போட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பரான ஒரு உப்புமா ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உப்புமா செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே போல் உப்புமா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.